Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah, Muhammad ibn Abdullah, amma ba'd. Khairukum man ta'allama al-Qur'ana wa 'allama. Qala Allah ta'ala, warattilil Qur'ana tartila. அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளை கொண்டு நாம் 6 மாத அல் குர்ஆன் தஜ்வீதுடைய பாடநெறியை இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம். இந்த அறிமுக வகுப்பின் ஊடாக உங்களுக்கு இருந்த பல்வேறு சந்தேகங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தீர்த்து வைக்க இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த வகுப்பில் இணைந்த அனைத்து நபர்களும் கேட்ட கேள்விகள், பல கேள்விகள் கேட்டிருந்தீர்கள். இந்த வகுப்பு எப்போது ஆரம்பமாக போகின்றது, இந்த வகுப்பை நடத்தக்கூடிய நிறுவனம் என்ன, இந்த வகுப்புக்கான கட்டணங்கள் என்ன, இந்த வகுப்பில் யார் யார் இணைந்து கொள்ளலாம், சிறு பிள்ளைகள் இணையலாமா, வயதானவர்கள் இணையலாமா, தொழில் வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் இணையலாமா, இந்த வகுப்பு தனி ஆண்களுக்கு மட்டுமா பெண்களுக்கு மட்டுமா, இந்த வகுப்புக்குரிய நேரம் என்ன, இப்படி பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அத்தனை கேள்விகளுக்கும் முழுமையான ஒரு பதிலைத்தான் எமது இந்த அறிமுக வகுப்பின் ஊடாக உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு நாளும் காத்திருந்த உங்களை இந்த அல் குர்ஆனிய ஒன்றுகூடலின் ஊடாக உங்களை தமிழ் தவா மீடியா மற்றும் அல் குர்ஆன் அகாடமி சார்பாக வருக வருக என்று வரவேற்றவனாக, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இந்த அறிமுக வகுப்புக்கு செல்வதற்கு முன்பதாக முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த வகுப்பை முழுமையாக கவனிங்க. பாதியை கேட்டு பாதியை கேட்காம விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்காது. திருப்பி வந்து எங்களுக்கு மெசேஜ் போடுவீங்க, அது என்ன இது என்ன என்று. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை முழுமையா கேளுங்க, உங்களோட முழு சந்தேகம் இன்ஷா அல்லாஹ் தீர்ந்துடும். ரைட்? அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புக்குள்ள போவோம். பாருங்க, இந்த 6 மாத கற்கை நெறியை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனம் அல் குர்ஆன் அகாடமி. அல் குர்ஆன் அகாடமி எனக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கான இந்த 6 மாத அல் குர்ஆன் தஜ்வீத் பாடநெறியை இன்ஷா அல்லாஹ் நடத்த போறாங்க. இந்த நிறுவனத்துடைய சேவைகள் என்ன, இந்த நிறுவனம் எங்க இயங்குது என்றதை அடுத்த கட்டமா பாருங்க. ரைட்? பாருங்க, இக்கற்கை நெறியை நடாத்தும் நிறுவனம் அல் குர்ஆன் அகாடமி. இந்த நிறுவனம் எங்க இருக்கு? இலங்கையில, ஸ்ரீலங்காவில மூதரனக்கூடிய பிரதேசத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிறுவனம் இருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த நிறுவனத்துடைய கண்டக்ட் நம்பர் இன்ஷா அல்லாஹ் இதுல இருக்கு. நீங்க நேரடியா இன்ஷா அல்லாஹ் கண்டக்ட் பண்ணி உங்களோட எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க இன்ஷா அல்லாஹ் லோக்கல் கால் மூலம் இன்ஷா அல்லாஹ் அணுகி பேசலாம். ரைட்? பாருங்க, இந்த நிறுவனத்துடைய நீங்க வாட்ஸ்அப்ல எதுவும் அணுகணும்னு சொன்னா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவைப்படும். இந்த நிறுவனம் இலங்கையிலும் இயங்குது, இந்தியாவிலையும் இயங்குது. இலங்கையில கண்டக்ட் பண்ணக்கூடியவங்க இந்த நம்பருக்கும், இந்தியாவில கண்டக்ட் பண்ணக்கூடியவங்க இந்த நம்பருக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட அழைப்புகளை ஏற்படுத்தி உங்களோட சந்தேகங்களை, இந்த வீடியோல சொல்லப்படாத சந்தேகங்கள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்க தீர்த்துக் கொள்ளுங்க. ரைட்? இப்ப பாருங்க, இந்த நிறுவனத்துடைய முக்கியமான கல்வி சேவைகள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தஜ்வீதுடைய கிளாஸ்களை தான் நாங்க பேஸ் பண்ணி செஞ்சு வரோம். மாஷா அல்லாஹ், எங்களோட அடிப்படை நோக்கமே தஜ்வீதுடைய கிளாஸ்கள் தான். அதாவது தஜ்வீதுடைய கிளாஸ்களை எப்படி செஞ்சு வரோம் தெரியுமா? ஆரம்ப நிலை தொடக்கம் உச்சகட்டமான உயர்நிலை வரைக்கும் நம்ம செய்யறோம். ஆரம்ப நிலைங்கிறது குர்ஆன் அறவே ஓத தெரியாத நபர்கள். உச்சகட்ட நிலைங்கிறது இஜாசா சனது லெவல். இஜாசா சனது லெவல்னாக்கா நம்மட அந்த சங்கிலி தொடர் ஒன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றடைஞ்சு அல்லாஹ் வரைக்கும் சென்றடையக்கூடிய ஒரு சனது இஜாசாவை நம்ம கொடுத்து வரோம். அதுக்குரிய ஒரு குவாலிஃபைடான இஜாசாவும் கொடுத்தோம், சனதையும் கொடுத்து வரோம். இது வரைக்கும் எங்களுடைய கல்வியை அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா கொண்டு போய் சேர்த்துட்டு அல்லாஹ்வோட உதவியோட. ரைட்? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா குர்ஆன் ரெசிடேஷன் கிளாஸ் வருவது, அதே மாதிரி ஹிஃபுல் ப்ரோக்ராம் இதுவும் நம்ம செஞ்சு வரோம். அதே மாதிரி இந்த கிளாஸ்களை நம்ம 2 விதமா செஞ்சு வரோம். ஒன்னும் நேர்லையும் கற்றுக்கொள்றாங்க அல்ஹம்துலில்லாஹ், அடுத்தது ஆன்லைன் வழியாகவும் மக்கள் கற்றுக்கொள்றாங்க. இப்படி 2 வகையிலையும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய முழு கல்வியையும் அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சுட்டு வரோம். ரைட்? இப்ப பாருங்க, அல் குர்ஆன் அகாடமியின் பயணம் மற்றும் சேவைகள். இது முக்கியமான ஒரு பகுதி. இந்த நிறுவனம் 2014ஆம் ஆண்டு ஆன்லைன் வழியாக சிறந்த முறையில் இந்த கல்வியை அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கோடு
குர்ஆனுடைய கல்வியை முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு சிறப்பா கொடுத்து வந்தீங்க. பிறகு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு 2024ஆம் ஆண்டு அரச அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனமாக மாறுது. அவ்வளவு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏன் அரசாங்கத்துல நம்ம பதிவு செய்யறோம்னு சொன்னா, நம்மளுக்கு குர்ஆன் கல்விக்கு ஒரு அரசு அங்கீகாரம் தேவையே இல்லை. இருந்தாலும் மக்கள் அதை விரும்புறாங்கன்றதால நம்ம அதை செஞ்சோம். இல்லாட்டி நம்ம அதை செய்ய போறதும் இல்லை. ஏன்னா குர்ஆனுடைய கல்விங்கிறது மறுமையை நோக்கி ஒரு பயன். பிறகு நம்ம அல்லாஹ்வோட தௌஃபீக்கோட 2024ஆம் ஆண்டு அரசு அங்கீகாரத்தோட நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிறுவனத்தை செஞ்சுட்டு வரோம். இந்த நிறுவனத்தோட முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? தஜ்வீத் விதிகளின் அழகுடன் குர்ஆனை சரியாகவும் தெளிவாகவும் ஓத கற்பித்தல். மக்கள் தெளிவான முறையில தஜ்வீதோட அழகாக குர்ஆனை ஓதணும். இது முதல் நோக்கம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சொன்னா அதனை மனனம் செய்யறது ஹிஃபுலுடைய பகுதி. ஒரு ஆள் குர்ஆனை ஓதுனா போதாது, அவங்க ஹிஃபுலும் செய்யட்டும் ஒரு அடுத்த கட்டமான ஒரு பணியை நம்ம செஞ்சு வரோம். அது மட்டுமல்ல, இதுல முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் கல்வியை கற்றுக்கொள்ளலாம். எங்கள்கிட்ட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? மாஷாலான்னு சொல்லி முஸ்லிம்களும் கற்றுக்கொள்ளலாம், முஸ்லிம் அல்லாதவர்களும் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் எங்கிட்ட மாஷாலான நிறைய முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள் இஸ்லாத்திற்கு கண்ட ஈர்ப்பின் காரணமா குர்ஆனை கற்றுக்கொண்டு தற்போது இஸ்லாத்துக்களை வந்து மாஷாலான சிறந்த உலமாக்களாக மாறி இருக்கின்றாங்க, சிறந்த ஆலிம்களாக மாறி இருக்கின்றார்கள். அப்படி ஒரு நிலைக்கு அல்லாஹ்வோட தௌஃபீக்கோட அல் குர்ஆன் அகாடமி ஒவ்வொரு மக்களையும் கொண்டு சேர்த்திருக்கின்றது. ரைட், பாருங்க முக்கியமான பகுதி. அடுத்து நாங்கள் யார்? இப்படிப்பட்ட அல் குர்ஆன் அகாடமியான நாங்க யார் என்று பாத்தீங்கன்னு சொன்னா 7 ஆண்டு காலமாக ஆன்லைன் மற்றும் நேரடி குர்ஆன் கல்வியினுடைய அனுபவம் கொண்ட நம்ம ஆன்லைன்லையும் செஞ்சிருக்கோம், நேரடியாக செஞ்ச ஒரு அனுபவத்தை கொண்ட ஒரு கல்வி நிறுவனம் தான் நம்ம. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 7 வருஷ அனுபவங்கள் மாஷாஅல்லாஹ் எங்களுக்கு இருக்கு. கல்வி நிறுவனமா? கல்வி நிறுவனம் அல்லாம எங்க இதில் உள்ள உஸ்தாதுமார்கள் பல ஆண்டுகள் அனுபவம் கொண்டவங்க இருக்காங்க. கல்வி நிறுவனமாக அல் குர்ஆன் அகாடமி அந்த நிறுவனமாக 7 வருட அனுபவங்களை கொண்டிருக்கும் மாஷாஅல்லாஹ். ரைட், ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி உள்நாடு மற்றும் வெளிநாடுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்ட குர்ஆன் ஓதிக்காங்க மாஷாஅல்லாஹ்னு சொல்லி. உள்நாட்டிலையும் சரி வெளிநாடுகள்லையும் சரி பல ஆயிரக்கணக்கான மக்கள் குர்ஆனை ஓதி சிறந்த முறையில் குர்ஆனை கற்று சில மக்கள் நம்ம முன்னுக்கு சொன்ன மாதிரி தான் உலமாக்களாகவும் ஆலிம்களாகவும் ஆலிமாக்களாகவும் மௌலையாக்களாகவும் ஹாஃபில்களாகவும் ஹாஃபிலாக்களாகவும் மாறிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கவனிக்க சொன்னா தஜ்வீத் ஹிஃபுல் அரபு மொழி இஸ்லாமிய அறநிறை பாடங்களை நம்ம என்ன செய்வோம்? நிபுணத்துவம் பெற்றிருக்கோம். நம்ம அந்த குர்ஆனுடைய கிளாஸ்களை செஞ்சு வரோம், தஜ்வீதுடைய கிளாஸ்களை செஞ்சு வரோம், ஹிஃபுல் பகுதிகளை செஞ்சுட்டு வரோம். மக்களுக்கு தேவையான மிக முக்கியமான தாவா பிரச்சாரத்தை தமிழ் தாவா மீடியா ஊடாக நம்ம அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சுட்டு வரோம் சிறப்பா அல்லாஹ்வோட உதவியோட. அது மட்டும் இல்லாம தனித்தனி கோர்ஸ் வாரியாக கற்கேனரி வாரியாகவும் நம்ம செஞ்சுட்டு வரோம். ஃபிக்ஹ் கிளாஸ்கள், சின்ன பிள்ளைகளுக்கான பல வகுப்புகள் நம்ம பின்னுக்கு அதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கப்படுத்துவோம். அது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தெளிவான கிடைக்கும். ரைட், அடுத்து பாருங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பொருத்தமான பாடத்திட்டம் எங்கிட்ட மாஷாஅல்லாஹ் 4 வயசு பிள்ளைகள் தொடக்கம் உச்சகட்டமான 60 வயசுக்கு மேற்பட்டவங்க 70 வயசு அவங்களோட பேசல மறந்து அவங்களுக்கும் கல்வி இருக்கு, அவங்களும் கல்வியை கற்றுக்கொள்ளலாம் சிறப்பா. அப்படி ஒரு அழகான முறையில தான் எங்களோட கல்வி திட்டம் பாடத்திட்டம் அமைந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட பாடத்திட்டமானது ஸ்மார்ட் போர்ட், ஜூம், வாட்ஸ்அப் மூலமாக உலகம் முழுவதும் வந்து கற்றுக்கொள்ளலாம். எங்களோட ஸ்பெஷலி மாஷாஅல்லாஹ் இப்படி ஸ்மார்ட் போர்ட் ஊடாகவே நம்ம இந்த கல்வியை சிறப்பாக கொண்டு போய் சேர்ந்திருக்கு. அதால அவங்களுக்கு குர்ஆன் ஓதுறங்கிறது குயிக்கன்னு ஓதிக்கொள்ளலாம். தஜ்வீதுடைய வகுப்புங்கிறது குயிக்கன்னு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பிடிபட்டு. ஏன்னா ஸ்மார்ட் போர்ட் ஊடாக பெரும்பாலும் தஜ்வீதுடைய கிளாஸ்கள் குர்ஆனுடைய கிளாஸ்கள் நடப்பது குறைவு. அப்படி இருந்த போதும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நம்ம செஞ்சுட்டு வரோம். ஸ்மார்ட் போர்ட் ஊடாகவே அல்லாஹ்வோட தௌஃபீக்குடன் தஜ்வீதுடைய பாடங்களை நம்ம செஞ்சுட்டு வரோம். ரைட், இப்ப பாருங்க நம்மளோட விஷயத்துக்குள்ள வருவோம். 6 மாத கால அல் குர்ஆன் தஜ்வீத் பாடநெறி, இதுதான் நம்மளோட இந்த சிலபஸ். இந்த சிலபஸுக்களை கற்கையினரின் சிறப்பம்சங்கள். இந்த கற்கையினுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? முக்கியமான பகுதிதான் 10 வயது முதல் 60 வயதுக்கு மேற்பட்டவர் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய கல்வியை கற்றுக்கொள்ளலாம். அதாவது 6 மாசம் இந்த கல்வி திட்டத்தை இணையக்கூடிய ஒரு நபர் 10 வயசா இருக்கலாம், 60 வயசா இருக்கலாம், 70 வயசா இருக்கலாம், 80 வயசா இருக்கலாம். அவருக்கு பேச தெரிஞ்சா போதும் இன்ஷா அல்லாஹ். அவருக்கு பேச தெரிஞ்சா போதும். அந்த வயசுங்கிறது சவாலே கிடையாது. அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், 10 வயசு குறைஞ்ச பிள்ளை இருக்கிறோம், அதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் என்ன இருக்கு வேற வேற. இப்ப நம்ம இந்த வடிவமைத்து இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் 10 வயது தொடக்கம் 60 வயது வரைக்கும் உள்ள அனைத்து நபர்களும் கற்றுக்கொள்ளலாம்.
ரைட். அடுத்து பாருங்க, முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாத அனைவரிடம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு முஸ்லிம் கற்றுக்கொள்ளலாம், முஸ்லிம் அல்லாதவங்களும் கற்றுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு குர்ஆனோட ஆசையா இருக்கா முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு தாராளமாக எங்களுடைய வகுப்புகள்ல இணையலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம நாங்க உங்களை அன்போடு வரவேற்போம். அது மாதிரி மட்டும் இல்லாம இன்ஷா அல்லாஹ் வயசானவங்க, தொழில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் கலந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்து பாருங்க, அல் குர்ஆன் குறித்த ஒரு சிறு முன் அறிவும் தேவையில்லை. இந்த 6 மாச பாடநெறியை பொறுத்தவரையில குர்ஆனை பத்தி உங்களுக்கு ஒரு நூல் கூட தெரிஞ்சிருக்க தேவையில்லை. அது சொல்ல போனா எல்லின் முனையிலும் உங்களுக்கு அறிவு தேவையில்லை. குர்ஆனுடைய அரபு எழுத்துக்கள், அரபு எப்படி வரும், எப்படி வாசிக்கிறேன், எதுவுமே தேவையில்லை. குர்ஆன் பத்தி ஒரு நூல் அறிவு கூட உங்களுக்கு தேவையில்லை. இந்த 6 மாச கற்கை நெறியை இன்ஷா அல்லாஹ் நீங்க முடிச்சால் குர்ஆனை பெஸ்டா ஓதுவீங்க. ரைட். அடுத்து பாருங்க, அடிப்படையில் இருந்து அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில கற்பிக்கப்படும். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த சிலபஸ்களை தொகுத்திருக்கோம். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி, பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி, நடுத்தர வயசுல உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி, தொழில் வாய்ப்புகளுக்கு ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற வகையில் இந்த சிலபஸ் அழகான முறைக்கு தொகுக்கப்பட்டிருக்கு. அழகான முறைக்கு இந்த சிலபஸின் ஊடாக இந்த கல்வியை 6 மாசத்துல உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்தே பாருங்க, ஆண் பெண் இருபாலரும் இணைந்து கற்கலாம். ஒரு ஆணும் கற்றுக்கொள்ளலாம், ஒரு பெண்ணும் கற்றுக்கொள்ளலாம். 2 பேருக்கும் இந்த கிளாஸ்ல நம்ம செஞ்சு வரோம் மாஷா அல்லாஹ்னு சொல்லி கிட்டத்தட்ட 7-8 வருஷ காலமாக நம்ம இந்த 2 தரப்புக்கும் இந்த கிளாஸ்களை சிறப்பா செஞ்சுட்டு வரோம் மாஷா அல்லாஹ். நிறைய பெண்கள் கற்றுக்கொண்டு மாஷா அல்லாஹ் நிறைய பெண்கள் மாலிமாக்களாகவும் ஹாஃபிலாக்களாகவும் மாறி இருக்காங்க. அப்ப யாருக்கும் இது ஒரு சவால் கிடையாது. இந்த குர்ஆனுடைய கல்விங்கிறது தொழில் ஒரு காரணமோ, வயசு ஒரு காரணமோ, அல்லது ஒரு நம்முடைய வயதாகிவிட்டு ஒரு காரணமோ, இதெல்லாம் ஒரு சவாலே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட உதவியோட எல்லாரும் கற்றுக்கொள்ளலாம். ரைட். அடுத்தே பாருங்க, 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட திறமையான ஆசிரியர்கள் கொண்டுதான் நம்ம இந்த கல்வியை சிறப்பா கொண்டு போறோம். நீண்ட கால அனுபவம் கொண்டவங்க, இவங்களுக்கு எப்படி படிச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி ஓய்வு கொடுக்கணும், இவங்களுக்கு எப்படி இந்த எழுத்தை சொல்லிக் கொடுக்கணும், இவங்களுக்கு இந்த எழுத்து வரலன்னா அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்க வைக்கணும் அப்படின்னு பல நுணுக்கங்கள் அறிஞ்ச பல நீண்ட கால அனுபவம் கொண்டவங்களை கொண்டுதான் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இந்த கிளாஸ்களை பெஸ்டா செஞ்சுட்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வோட தௌஃபீக்கோட. ரைட். இதுதான் இந்த கற்கை நெறியினுடைய முழுமையான சாராம்சத்தை உங்களுக்கு தந்திருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்ப பாருங்க, அடுத்து பாருங்க, இக்கற்கை நெறியுடைய நோக்கம், இந்த 6 மாத கற்கை நெறியுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸ் தான். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. உங்களை சிறந்தவங்க யாரு தெரியுமா? குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் உங்களை சிறந்தவர். நானும் சிறந்தவரா மாறணும், நீங்களும் சிறந்தவங்களா மாறணும். இந்த ஒரு உயரிய நோக்கத்தோட தான் இந்த 6 மாத கற்கை நெறியை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தொகுத்திருக்கும் அல்லாஹ்வோட உதவியோடு. ரைட். இதை பாருங்க, இதோட விளக்கத்தை பாருங்க. இங்கு கற்றல் என்பது வெறும் எழுத்துக்களை மட்டும் வாசிப்பதல்ல, சரியான முறையில் தஜ்வீத் விதிகளோடு கற்றுக்கொள்வது. ஏனெனில் தவறான வாசிப்பு அர்த்தத்தை மாற்றிவிடும். இங்க முக்கியமான பகுதி, ரசூலுல்லாஹ் யார தெரியுமா சொல்றாங்க? ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. யார் தெரியுமா? உங்களை சிறந்தவங்க குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறவங்களோட சிறந்தவன யார் தெரியுமா? தஜ்வீதோட கற்றுக்கொள்ளணும், தஜ்வீதோட கற்றுக் கொடுக்கணும். அதுதான் எங்களோட உயரிய நோக்கமாக இந்த 6 மாச கற்கை நெறியை நம்ம உருவாக்கி இருக்கோம். இதுல முக்கியமான பகுதியை பாருங்க. மேலுள்ள ஹதீஸுக்கு அழகான ஒரு விளக்கத்தை இமாம் குர்துபி அவங்க சொல்றாங்க. பாருங்க, என்ன சொல்றாங்க? மன் கரஅ குர்ஆன், யார் ஒருவர் குர்ஆனை ஓதுவாரோ, வலம் யுஜவ்விதுஹு, தஜ்வீத் இல்லாம ஒரு ஆள் குர்ஆனை ஓதுனா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஃபகத் ஹாலஃப அம்ரல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்றாரு. ஏன் மாற்றம் செய்றாரு தெரியுமா? அவர் அல்லாஹ்க்கு மாற்றம் செய்றாருன்னு சொன்னா, ஃபீ கௌலிஹி, அல்லாஹ் சொல்றான், வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நிறுத்தி நிதானமாக தஜ்வீதோட ஓதும்படி யாரு சொல்ற கட்டளை? அல்லாஹ் சொல்ற கட்டளை. ஒரு ஆள் தஜ்வீத் இல்லாம ஓதுனால் அவர் அல்லாஹ்வுக்கும் மாற்றம் செய்றாரு. இந்த மாற்றத்தில் இருந்து மக்களை பாதுகாக்கிறோம் என்ற ஒரு நோக்கத்துல தான் நம்ம இந்த 6 மாத கற்கை நெறியை நம்ம உருவாக்கி இருக்கோம். பாருங்க, இந்த வரத்தில் குர்ஆன தர்தீலா என்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனை நன்கு திருத்தமாக தஜ்வீத் முறையில் ஓதுங்க என்று யாரு சொல்றான்? அல்லாஹ் சொல்றான். இந்த அழகான வசனத்துக்கு
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விளக்கம் என்ன தெரியுமா? அத்தர்தீலு தஜ்வீதுல் ஹுரூஃப் வ மஅரிஃபத்துல் உகூஃப். என்ன தெரியுமா சொல்றாங்க? தர்தீல் என்றால் எழுத்துக்களை சரியாக உச்சரிப்பதும் நிறுத்த வேண்டிய இடங்களை அறிவதும் ஆகும். இந்த தஜ்வீதுடைய பாடத்துல மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? எழுத்துக்களை சரியா மொழியணும். எங்க நிப்பாட்டணுமோ அங்க நிப்பாட்டி ஓத தெரியும். இது ரெண்டும் தெரிஞ்சாதான் குர்ஆனை பெஸ்டா ஓதலாம். அப்ப அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தஜ்வீதுடைய கல்வியை சிறப்பான முறைக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தொகுத்திருக்கோம். 6 மாத கற்கைநெறியானது. ரைட், இப்ப பாருங்க முக்கியமான பகுதி, தஜ்வீது இல்லாம ஒரு ஆள் குர்ஆன் ஓதுனா அது ஹலாலா ஹராமா? சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லி பாருங்க. ஹலாலா ஹராமா? தஜ்வீது இல்லாம ஒரு ஆள் குர்ஆன் ஓதுறது தெளிவான ஹராம், தெளிவான ஹராம். இது நான் சொன்ன கருத்து இல்லை. இங்க பாருங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஹக்க திலாவத்திஹி என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குற டைம்ல ஓதுபவர் ஓதுவதில் ஹலாலை பேணி ஹராமை தவிர்த்து அல்லாஹ்விடம் இருந்து எவ்வாறு அருளப்பட்டதோ அவ்வாறே அதை ஓத வேண்டும். குர்ஆன் எப்படி அல்லாஹ்விடத்துல இறங்கப்பட்டிக்கோ அப்படி ஓதணும். குர்ஆன் ஓதுறதுல ஹலாலும் இருக்கு ஹராமும் இருக்கு. தஜ்வீத் இல்லாமல் ஒரு குர்ஆனை ஓதுவது தெளிவான ஹராம். இது என்ன கருத்து இல்ல, யாருடைய கருத்து? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்து தான் இந்த கருத்து. அப்போ ஒரு குர்ஆனை தஜ்வீதுல ஓதுறங்கிறது ஹலால், தஜ்வீத் இல்லாம ஓதுறங்கிறது ஹராம். அப்ப இந்த தஜ்வீதுல ஓதனமாக இருந்தால் எங்களுடைய இந்த கற்கைநெறி மிக முக்கியமான பகுதி. உங்களுக்கு பாருங்க, நான் சும்மா 1-2 எடுத்துக்காட்டு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இதை நம்ம குரூப்ல போடுவோம், நீங்க வாய்ச்சி பாருங்க. தஜ்வீத் இல்லாம ஓதுனா ஏன் ஹராம் ஏன் ஹலால்னு சொன்னாங்கன்னு பாருங்க. ஒரு 2 விதமான ஒரு பகுதியை கொண்டு வந்தீங்க. இது ஹலால், இது ஹராம். பாருங்க முக்கியமான பகுதி, நீங்க இது பிஸ்மில்லா அண்ணாதான் அல்லாஹ்வோட பேரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். இதுக்கு நீங்க ஷீன் போட்டு பிஸ்மில்லான்னு ஓதுனீங்கன்னு சொன்னா பஷிமா அண்டாக்கா வயிறு நிரம்ப சாப்பிடுறதுக்கு சொல்றது. வயிறு நிரம்ப ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு சொல்றது. நல்ல வயிறு முட்டை ஒரு ஆள் சாப்பிட்டு முடிஞ்ச நல்ல மூக்கு முட்டை எரிப்பார் அல்லவா, இதுக்குத்தான் சொல்றது பஷிமு. அப்ப பிஸ்மில்லான்னு ஓதுனீங்களா நான் சொல்ல தேவையில்லை, கருத்து எப்படி பிள்ளையா போகும் உண்மை இல்லையா? ரைட். அதே மாதிரி பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன பொருள்? ஈருலகத்துக்கும் சொந்தக்காரனான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும்னு பொருள் வரும். இதுல வாரது பாத்தீங்கன்னு சொன்னா ஹா, இதுக்கு என்ன பேரு? ஹா. அல்ஹம்துனா நீங்க சொல்லணும் எப்படி? அல்ஹம்து. இதை நீங்க தெரியாம இப்படி சொன்னீங்க என்ன சொன்னா பாருங்க, அல்ஹம்து எப்படி? அல்ஹம்துலில்லாஹி. பாருங்க சின்ன ஒரு பிள்ளை தான். அல்ஹம்து ஒண்ணு, அடுத்தது அல்ஹம்து. நீங்க ஓதக்கல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுனீங்கன்னு சொன்னா வானம் பூமிக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் மரணிச்சுட்டான்னு பொருள் வந்துடும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் மௌத்தோட சொல்ற ஒரு முஸ்லிம் வரைக்க முடியுமா? இப்ப சொல்லுங்க, தஜ்வீத் படிக்கிறது மௌலிமார கடமையா? தஜ்வீத் படிக்கிற உங்களோட பிள்ளைகள கடமை மட்டுமா? இல்ல, பெரியவர்கள் தொடக்கம் சிறியவர்கள் வரை அனைவரும் தஜ்வீத் படிக்கும். தஜ்வீத் இல்லாம நம்ம குர்ஆனை ஓதுறதுங்கிறது நம்மள மிகப்பெரிய பாவத்துல கொண்டு சேர்க்கிற மட்டும் இல்லாம இறை நிராகரிப்பு கூட கொண்டு சேர்த்துரும். இது எந்த கருத்தா? இல்ல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன அழகான கூற்று. இன்னொன்னு பாருங்க, மாலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன் என்ன பொருள்? தீர்ப்பு நாளின் அரசன். மறுமை நாளுக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ் ரப்பு மட்டும்தான். அந்த ரப்புடைய அழகான ஒரு உன்னதமான வார்த்தை தான் மாலிகி யௌமித்தீன். நல்லா கவனிக்கணும். இங்க பாருங்க, மாலிகி யௌமி இத்தீன். தீன் தா 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 சொல்லப்படா தா யௌமித்தீன். இதை நீங்க இப்படி ஓதுறீங்கன்னு வைங்க, எப்படி தெரியுமா? மாலிகி யௌமித்தீன் அப்படிதான் பெரும்பாலும் ஓதுவோம். மாலிகி யௌமித்தீன் அகலிப்பீங்க. ஓதுனீங்க என்று சொன்னா என்ன பொருள் வருவதுன்னு பாருங்க. சுபஹானல்லாஹ். இங்க பாருங்க, அத்திப்பழ நாளின் அரசன். என்ன பொருள் அது? அத்திப்பழத்துக்கு ஒரு நாள் வந்து அதுக்குரிய ஒரு அரசனா அல்லாஹ் மாத்திரும். உண்மையிலே அத்திப்பழத்துல அரசனும் அல்லாஹ் தான். ஆனால் மறுமையை பற்றி பேசக்கூடிய ஒரு இடத்துல இப்படி ஓதுறது அல்லாஹ் பொறுத்து கொள்வான ரப்பு. யோசிச்சு பாருங்க. நீங்க தண்ணி குடிச்சிங்கன்னு ஒரு ஆளை பிடிச்சிட்டு உங்களை பிடிச்சி நீங்க சாராயம் குடிச்சேன்னு சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? எப்படி ஏற்றுக்கொள்வோம்?
லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஹராமா இல்லையா? ஹராம், தெளிவான ஹராம். தஜ்வீதை எல்லாரும் படிக்கணும், குர்ஆன் கல்வி எல்லாரும் படிக்கணும். நீங்க எங்கிட்ட தான் வந்து படிங்கன்னு நம்ம சொல்ல இல்லை. அல் குர்ஆன் அகாடமியை நாடித்தான் படிங்கன்னு நம்ம சொல்ல இல்லை. தமிழ் தேவா மீடியா இணைஞ்சுதான் நீங்க படிங்கன்னு நம்ம சொல்ல இல்லை. எங்க சரி தஜ்வீத் வகுப்பு கிடைச்சால் கட்டாயம் இணைந்து படிங்க. மௌத்தாக அல்லாஹ்வுடைய கலாம ஒரு முறையாவது சிறந்த முறையில ஓதனமுடைய எண்ணத்தை உள்ளத்துல ஆழமா பதிங்க. இங்க பாருங்க, இன்னொரு பிள்ளையை சொல்லி காட்டுறேன் பாருங்க. அடுத்து பாருங்க, மாலிகி யௌமிதீன்ல சின்னதா ஒரு இன்னொரு பிள்ளை பாருங்க, சின்ன குட்டி ஒரு பிள்ளை வந்துடும். நல்லா கவனிக்கணும். மாலிகி யௌமிதீன்னு சொன்னா தீர்ப்பு நாளுடைய அதிபதி, சரியா? இதை நீங்க சாடையா நீட்டு நாள் மாலிகி என்கிறத மாலிகி யௌமிதீன் சாடை பாருங்க, கி கி மாலிகி யௌமிதீன்ங்கறத மாலிகி யௌமிதீன் பாருங்க, மாலிகி கி சாடையா நீட்டுன. இத கி ரெண்டு பேரும் நீட்டுன்னு சொன்னா தீர்ப்பு நாளின் அதிபதி இரண்டு பேர் பொருள் வரும். மறுமை நாள்ல ரெண்டு அல்லாஹ் இருக்கான்னு பொருள். மறுமை நாள் அதிபதிகள் இரண்டு பேர் பொருள் வரும். பாருங்க, மாலிகி யௌமிதீன் பாருங்க, தீர்ப்பு நாளின் அதிபதிகள். அந்த யாவ சாடைய நீட்டுனா பொருள் எப்படி மாறுது பாருங்க. அல்லாஹ் அக்பர். கற்பனை பண்ணி பாருங்க, சுப்ஹானல்லாஹ். பொருள் எப்படி மாறுது? அப்ப நம்ம தஜ்வீத் படிக்கணுமா படிக்கப்படாதா? கட்டாயம் படிக்கணும். நான் ஓதுறது சரி, நான் ஊழா ஓதிட்டேன் போதும், இதுக்கு பிறகு எங்க ஓதுறது? நிச்சயமா அல்லாஹ் இடத்துல தப்பிக்க மாட்டோம். அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய குற்றவாளியாக மாறும். உலகத்தில் உள்ள 1000 விடயங்களுக்கு போட்டி போடுறோம். இது சரியா, அது பிழையா, அதை எப்படி செய்யலாம், இதை எப்படி செய்யப்படாதுன்னு சொல்லி எல்லா விதமான இதுகளுக்குள்ளேயும் தலையை மூக்கையும் கொண்டு நுழைச்சுக்கிட்டே இருக்கும். அதுல ஒரு அடி வேறு வரைக்கும் செல்லுகின்றோம். ஆனால் குர்ஆனுடைய கல்வி எடுத்துக்கொண்டால் அது போதும். நான் ஓதுறே சரி, இது மௌலவி தான் ஓதணும், இது வேற ஆக்கள் தான் ஓதணும், நான் ஓதுறே சரிதான் ஒரு நிலைப்பாட்டுல இன்று வரைக்கும் எல்லாரும் இருக்கும். இதை நிச்சயமாக மாற்றணும். மாத்திலையாக இருந்தால் நஅஊது பில்லாஹி மின், அல்லாஹ் பாதுகாக்கணும் என்னையும் உங்களையும். சில நேரங்கள்ல எங்களோட மரணம் கூட பிழையான மரணத்தை அடைய வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அதுல கட்டாயமாக நான் இன்னும் நிறைய இருக்கு இன்ஷா அல்லாஹ். இதுகளை நான் விளங்கப்படுத்த டைம் காணாது. இன்ஷா அல்லாஹ் இந்த பிடிஎஃப் நம்ம வந்து நம்ம அல் குர்ஆன் அகாடமி வாட்ஸ்அப் குரூப்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம போட்டுறோம். அல்லாஹ்வோட உதவியோட நீங்க இதை இன்ஷா அல்லாஹ் தெளிவா வாய்ச்சி புரிஞ்சு கொள்ளுங்க. ரைட். இதன் காரணமாகத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா, அல்லாஹ்வோட உதவியோட இந்த 6 மாத அல் குர்ஆன் கற்கை நெறியை நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த கற்கை நெறியில நீங்க இணைஞ்சிகளாக இருந்தால் இந்த எழுத்துக்களுடைய எல்லா விதமான பகுதிகளையும் படிக்கணும். குர்ஆனை பெஸ்டா ஓதலாம். ரைட். இப்ப பார்ப்போம். இங்க பாருங்க, 6 மாத தஜ்வீத் கற்கை நெறியின் உள்ளடக்கங்கள். இந்த 6 மாசம் நீங்க படிக்க போறீங்க அந்த தஜ்வீத் பாடம், இதுல என்னென்ன இருக்கும்ன்றதை பாருங்க. முதலாவது பாருங்க, எமது பாடத்திட்டத்துல அல் குர்ஆன் மற்றும் அரபு எழுத்துக்கள் பற்றிய அறிமுகம். குர்ஆன் என்றா என்ன? நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? குர்ஆன் என்றா அது அல்லாஹ்வோட வார்த்தை, அவ்வளவுதான். இல்ல, குர்ஆன் என்றா என்ன, அது எப்படி இறங்கனிக்கு, யாருக்கிட்ட வந்துக்கு, குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டுக்கு, எப்படி கட்டம் கட்டமாக எங்களுக்கு வந்து சேர்ந்துக்கு, நம்ம ஓதக்கூடிய குர்ஆனுடைய முறை என்ன, நம்ம ஓதக்கூடிய குர்ஆனுடைய பெயர் என்ன, இந்த A to Z தகவல் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முதல் வகுப்புலேயே நம்ம அறிமுகம் செய்வோம். அதுக்கு அடுத்த கட்டமாக அரபு எழுத்துக்கள் என்னென்ன முழு அறிமுகத்தை உங்களுக்கு தருவோம். முழுமையான அறிமுகம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அரபு எழுத்து சம்பந்தமான A to Z இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாடத்திட்டத்துல முதல் கட்டம். ரெண்டாவது பாருங்க, அரபு எழுத்துக்கள் வெளியாகும் இடங்களும் அவற்றின் பெயர்களும். இப்ப நம்ம சொன்ன முன்னுக்கு வந்த பிழைகள், ஹராமா ஓதாம ஹலாலா ஓதனமாக இருந்தால் அவர் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? அரபு எழுத்துக்களை சரியா உச்சரிக்கணும். அந்த எழுத்து எங்கேருந்து வெளியாகுதுன்னு தெரியணும். இங்க பாருங்க, நான் உதாரணமா சொல்றேன். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹலக அவ்வளவுதான் தெரியும். ஹ ஹ ஹ மூணும் தொண்டையுடைய பகுதி, மூணும் தொண்டையிலிருந்து தான் வெளியாகிற எழுத்துக்கள். அப்ப தொண்டையின் அடிப்பகுதியிலிருந்து வெளியாகும் ஹ, தொண்டையின் ஆரம்ப பகுதியிலிருந்து வெளியாகும் ஹ, தொண்டையின் நடுப்பகுதியிலிருந்து வெளியாகும் ஹ. மூன்று சவுண்டுங்கள் இங்க பாருங்க. ஹ, இதுல எந்த காரல் சவுண்டும் இல்லை, சவுண்ட் வரையில தெளிவான காத்து. இங்க பாருங்க, ஹ அல்ஹம்து,
அல் ஹம்து. அடுத்தே பாருங்க அடிப்படை ஹா அல் ஹம்து. இப்ப அல் ஹம்துன்னு இருக்கிறத அல் ஹம்துன்னு ஓதுனா தான் நம்ம முன்னுக்கு சொன்ன பொருள் வரும். அல்ல மூத்தாபி தான பொருள் வந்துடும். அப்ப இதை சரியா படிக்கணும்னு சொன்னா அரபு எழுத்துக்கள் வெளியாகிற இடங்களையும் அதுல சரியான பெயர்களையும் பழகும். அப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்துல 2வது கொண்டு வருவோம் அரபு எழுத்துக்கள் வெளியாகிற இடங்கள் அதன் பெயர்கள். 3வது பாருங்க அரபு எழுத்துக்களின் வடிவங்கள். தனியாக, ஆரம்பத்தில், நடுவில், இறுதியில். பொதுவாக அரபு எழுத்தை பொறுத்தவரையில 3 விதமான கட்டங்கள் இருக்கு. ஒரு எழுத்து ஒரு சொல்லுடைய ஆரம்பத்தில் வந்தால் ஒரு வடிவத்தில் வரும். அதே எழுத்து ஒரு சொல்லுடைய நடுவில் வந்தால் இன்னொரு வடிவத்தில் வரும். அதே எழுத்து அதே சவுண்ட் அதே உச்சரிப்பு ஒரு சொல்லுடைய இறுதியில வந்தா இன்னொரு வடிவத்துல வரும். 3ம் சேர்ந்து வந்தா வேறு வடிவத்துல வரும். தனியாக வந்தால் ஒரு வடிவத்துல வரும். ஒட்டுமொத்தமாக 5 கட்டங்கள் இருக்கின்றது. இந்த கட்டத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் படிச்சு தருவோம். விளங்குதா? ரைட். அதுக்கு அடுத்த கட்டமாக ஹரகாத், சுக்கூன், ஷத்தா மற்றும் தன்வி. அதாவது அரபு உயிர் ஒலிகள், ஏதோ உயிர்குறிகள். நம்முடைய எப்படி சொல்லுவோம், ஒத்த கொம்பு, அரவு, ரெட்ட கொம்பு சொல்றோமா இல்லையா? இது மாதிரி தான் இந்த ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா இதுகள் வார டைம்ல அரபு எழுத்துடைய சத்தம் மாறும். அதுகளை நம்ம அடுத்த கட்டம் உங்களுக்கு படிச்சு தருவோம். அதுக்கப்புறம் பாருங்க 2 அல்லது 3 எழுத்துக்களை இணைத்து வாசிக்கும் பயிற்சி. 2 எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் சேர்த்து வாசிக்கிற பயிற்சி உங்களுக்கு படிச்சு தருவோம். எப்படி அரபு எழுத்தை கூட்டி கூட்டி வாசிக்கணும். உதாரணமா தமிழ் எழுத்து இருக்குன்னு சொன்னா இப்ப அ இம் மா அம்மா என்றத ஆனா தெரியும், இம்மனா தெரியும், மாவனா தெரியும். இப்ப இதை சேர்த்து வாசிக்கிற ஒரு பகுதி இருக்கே இல்லையா, அதே மாதிரி அரபிக்லயே இருக்கு. அப்ப அந்த பகுதியை நம்ம உங்களுக்கு 2 சொல் 3 சொல்ல அடுத்த கட்டமா பழக்குவோம். அதுக்கு பிறகு பாருங்க சொற்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வாசிக்கும் பயிற்சி. ஒவ்வொரு சொல்ல வாசிக்கிற பயிற்சி பழக்குவோம். இப்ப நீங்க குர்ஆன் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வோம், குர்ஆன ராகமா ஓதனம் அல்லவா, பெஸ்டா ஓதனம் அல்லவா, 4 பேரும் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கணும் அல்லவா, நீங்களே உங்களோட குரல் ரசிக்கணும் அல்லவா. இனிமையா ஓதக்கூடிய குரலை அல்லாஹ் ரசிக்கிறான். நீங்க குர்ஆன தஜ்வீதோட ஓதுனால் அல்லாஹ் அதை ரசிச்சு கேட்கிறான். அந்த ரப்பு உங்களோட குரலை கேட்கணும் அல்லவா, நீங்க ஓதுற குர்ஆனை ரசிக்கணும் அல்லவா. அதுக்காக வேண்டிய நம்ம நூன் சாக்கின் மற்றும் மீம் சாக்கினுடைய சட்டத்தை உங்களுக்கு படிச்சு தருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்கலா மற்றும் மத்து வகைகள். கல்கலா மற்றும் மத்து வகைகள். மத்தண்டா என்ன, கல்கலானா என்ன, தனித்தனி பகுதிக்கு அது தஜ்வீதுக்குள்ள நம்ம உங்களை பழக்குவோம். அதுக்கப்புறம் ராவுடைய மற்றும் லாமுடைய சட்டங்கள். அதே பிறகு இவ்வளவுத்தையும் படிச்சுட்டீங்கன்னு சொன்னா ஃபைனலா உங்களுக்கு அம்ம ஜுஸ்ஸு 30 ஜுஸ்ஸுல 30வது ஜுஸ்ஸுல உள்ள அம்ம ஜுஸ்ஸ இந்த படிச்ச அவ்வளவோ சட்டங்களையும் வச்சு அழகான முறைக்கு குர்ஆனை ஓதவங்களை பழக்குவோம். அல்லாஹ்வோட தௌஃபீக்கோட குர்ஆனை சிறப்பாக ஓத பழக்குவோம். அப்ப இது அவ்வளோத்தையும் உள்ளடக்கியதான் எங்களுடைய இந்த 6 மாத அல் குர்ஆன் தஜ்வீத் பாடநெறி. எங்களுடைய இந்த 6 மாத அல் குர்ஆன் தஜ்வீத் பாடநெறி. அப்ப இந்த பாடநெறி உங்களுக்கு தேவையா தேவையில்லைன்றதை நீங்க முடிவெடுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்ப பார்ப்போம் கற்கை நெறியின் காலம், நேரம், கற்பிக்கும் முறை. ரைட். பாருங்க காலம் மொத்தமாக 6 மாதங்களை கொண்டது. மொத்தமாக 6 மாதங்களை கொண்டது. ரைட். நேரம் பாருங்க வகுப்பு நாள், வாரத்துல 3 நாட்கள், திங்கள், புதன், வெள்ளி. திங்கள், புதன், வெள்ளி. இந்தியா இலங்கை நேரப்படி இரவு 7:45 இருந்து 8:45 வரைக்கும் இந்த கிளாஸ் செய்வோம். 1 மணித்தியாலம் செய்வோம். 1 மணித்தியாலத்தை விட கூட சில நேரங்கள்ல உங்களுக்காக வேண்டி உங்களோட உள்ள அக்கறை காரணமாக உங்களோட கரிசனை காரணமாக இன்ஷா அல்லாஹ் சில நேரங்களில் நாங்க வகுப்பை உங்களுக்காக கூட்டி செய்வோம். நீங்க படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும் இன்ஷா அல்லாஹ். படிச்சுட்டு போக நீங்க சொல்லுங்க உஸ்தாத் இன்னொரு 10 நிமிஷம் கூட்ட செய்யுங்கன்னு சொன்னாக்கா நம்ம செய்வோம். ஆனா எங்கட நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களை 1 மணித்தியாலம் தான். சில நேரங்களில் சிலவங்க ஓதிக்கலாம் அமைப்பீங்க, ஒரு 10 பேர் ஓத வேண்டிய இடத்துல 9 பேர் ஓதிப்பீங்க, இன்னொரு ஆள் ஓத வேண்டியிருந்தா அவருக்கான டைமை நம்ம தருவோம், நிப்பாட்டு போக மாட்டோம். அப்ப இன்ஷா அல்லாஹ் சரியாக 1 மணித்தியாலம் கொண்ட பாடநெறி தான் இந்த பாடநெறி. அப்ப திங்கள், புதன், வியாழன் 3 நாட்கள்ல இந்த பாடநெறி இன்ஷா அல்லாஹ் நடக்கும். ரைட். கற்பிக்கும் முறை ஆன்லைன் ஊடாகவே ஜூம் ஊடாக நேரடி வகுப்பு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நேரடியான வகுப்புகள் நடக்கும். ரைட். கலந்து கொள்ள முடியாதவங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுப்போம். ஆனா நம்ம உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளை சொல்றது என்ன தெரியுமா,
கட்டாயமாக குர்ஆனுடைய வகுப்பு பொறுத்தவரை நேர்ல கலந்து கொள்ளுங்க. ஜூம்ல அந்த டைமுக்கு வந்துருங்க. இல்லைன்னா ஓதிக்க மாட்டீங்க. வீடியோ பார்த்து ஓதுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. நேர்ல நீங்க வரணும். இப்படி இந்த வீடியோ மாதிரி பார்த்து பார்த்து சரி வராது. அடிச்சதுக்கு பிறகு திருப்பி திருப்பி பார்க்கணும். உங்களோட டவுட்களை நீங்க கிளியர் பண்ணணும். நீங்க சொல்லி காட்டணும்னா உங்களோட பிள்ளைகளை பார்க்கணும். நீங்க சொல்ற சரியான்னு பார்க்கணும். அப்பதான் நீங்க அழகா ஓதுவீங்க. அப்ப அதனால குர்ஆனுடைய கிளாஸை பொறுத்த வரையில மரண வீடாகவோ அல்லது ஒரு தங்கடமான நிலைமையாக இருந்தாலே தவிர வேற எதுக்காகவும் லீவ் எடுக்காதீங்க. சரியான நேரத்துக்கு இன்ஷா அல்லாஹ் வந்து கலந்து கொள்ளுங்க. ரைட். அதே போல பாருங்க, ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி தான் நம்ம இந்த பாடம்லாம் நடத்துவோம். அதே போல பாருங்க, ஒவ்வொரு மாணவர்களையும் தனிப்பட்ட கவனம் செலுத்துவோம். ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்னா அவரை நம்ம விட்டுட்டு போக மாட்டோம். வேற கிளாஸ் மாதிரி படிச்சா படி, முடிச்சா முடி, 6 மாசம் முடிஞ்சு இந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு போட்டு விட மாட்டோம். நீங்க எங்களோட இணைஞ்சு பயணிக்கிற வரைக்கும் நாங்க உங்களோட இணைஞ்சே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்க சிறந்த முறையில குர்ஆனை ஓதி முடிக்கிற வரைக்கும் நாங்க உங்களோடய பயணிப்போம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி 6 மாசம் முடிஞ்சதும் உங்களை விட்டு போக மாட்டோம். அதுக்கு பிறகும் அல்லாஹ்வோட உதவியோட உங்களுக்கு ஓதல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா இருந்தால் கட்டாயமாக நாங்க உங்களோட பயணிப்போம். நம்ம சொல்றோம் இந்த 6 மாசத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் 100க்கு 90% மக்கள் குர்ஆனை பெஸ்டா ஓதுவாங்க. 1-2 பேர் தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வகுப்பு காரணமோ நடத்தப்பட்ட பாடங்கள்ல விளக்கம் குறைவான காரணங்கள் இருக்காது. அவங்களோட சுகையினங்கள், கிளாஸ்குள்ள கலந்து கொள்ள முடியாமல் போனது, இப்படியான காரணங்களோட 1-2 கிளாஸ் மிஸ் ஆகுனா அவங்களோட ஓதிக்கலாமா பீத்துரும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்ற மாதிரி முன்ன பின் ஆக வேண்டிய நிலைமை வருமே தவிர மற்றவங்களுக்கு இந்த நிலைமை வராது. அப்ப நம்ம திருப்பியும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், இந்த பாடநெறி முடிகிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் சரியான டைமுக்கு கலந்து கொள்ளுங்க. ரைட். அதே போல பாருங்க, தஜ்வீத் விதிகளோட நடைமுறை பயிற்சியும் தருவோம். என்னென்ன குரூப் செய்வோம், அதே மாதிரி அதை மீட்டல் செய்வோம். இப்படி பல பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம உங்களுக்கு தருவோம். ரைட். இப்போ உங்களுக்கு இப்படியான தஜ்வீத் இந்த பாடத்துல உங்களுக்கு இணைய ஆசை இருந்தால் நீங்க செய்ய வேண்டியது என்னது? இப்படியான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று நம்ம கூகுள் ஃபார்ம் ஒன்று செஞ்சிருக்கோம். அந்த லிங்கை உங்களுக்கு குரூப்ல போட்டுருவோம். இன்ஷா அல்லாஹ். இப்படியான விண்ணப்ப படிவத்தை முழுமையாக நிரப்பிடுங்க. முழுமையான முறைக்கு நிரப்பி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னா நம்ம அழகான முறைக்கு என்ன செய்வோம், உங்களை குரூப்ல இணைச்சுக்கொள்ளும். ஆனா அந்த விண்ணப்ப படிவத்தை எப்போ உங்களுக்கு தருவோம் தெரியுமா? அடுத்து பாருங்க கட்டணம் மற்றும் கட்டணம் செலுத்தும் முறை. இந்த பாடத்துக்கு எவ்வளவு நாங்க அறவிடுறோம், இந்த பாடத்துக்குரிய நுழைவு கட்டணம் என்ன அப்படின்ற முழு தகவலும் இருக்கு. பாத்தீங்கன்னா விளங்கும். நுழைவு கட்டணம் இலங்கையிலிருந்து இணையக்கூடியவங்களுக்கு 3000, இலங்கையிலிருந்து சேரக்கூடியவங்களுக்கு 3000 ரூபாய் இன்ஷா அல்லாஹ் அட்மிஷன் ஃபீஸ் நீங்க கட்டணும். அதே மாதிரி அல்லாஹ்வோட உதவியோட இந்தியாவிலிருந்து இணையக்கூடியவங்களுக்கு 875 ரூபாய் கட்டணீங்க இன்ஷா அல்லாஹ். உங்களை நுழைவு கட்டணத்து ஊடாக இன்ஷா அல்லாஹ் நம்ம இங்க இணைஞ்சு கொள்ள முடியும். ரைட். அதே போல மாசம் நீங்க எவ்வளவு செலுத்தணும்னு சொன்னா, இலங்கையிலிருந்து இணையக்கூடியவங்க ஒவ்வொரு மாசமும் 2000 ரூபாய் வீதம் செலுத்தணும். இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க 600 ரூபாய் வீதம் செலுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்ப முதலாவது பாருங்க, ஃபெஸ்ட்டுக்கு நீங்க இப்ப இந்த கிளாஸுக்கு நீங்க நுழையணமாக இருந்தால் மாத பணமும் சேர்வு கட்டணமும் சேர்த்து நீங்க கட்டணும். இலங்கையிலிருந்து இணையக்கூடியவங்க மொத்தமா 5000, இந்தியாவிலிருந்து இணையக்கூடியவங்களுக்கு 1475 ரூபாய். இதை நீங்க செலுத்தினாத்தான் நீங்க எங்களோட அடுத்தடுத்த கிளாஸ்கள்ல நுழையலாம். கட்டணம் செலுத்தினதுக்கு பிறகுதான் நம்ம உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா, உங்களுக்கான அட்மிஷன் ஃபார்மை நம்ம அனுப்புவோம். அந்த கூகுள் ஃபார்ம் அதுக்கு போறா நீங்க ஃபில் பண்ணலாம். அப்ப கட்டணம் செலுத்தக்கூடிய முறைகள் இதுதான். அதை நீங்க எப்படி செலுத்தணும், என்ன மாதிரி செலுத்தணும், எங்களை இன்ஷா அல்லாஹ் கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட அட்மின் மேல இன்ஷா அல்லாஹ் நீங்க அணுகுங்க, அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க தொடர்பு கொள்ளுங்க, அல்லது எங்களோட ஃபோன் நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் நேரடியாக கால் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கான முழுமையான தகவல் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். ரைட். எங்களோட இலக்கத்தந்தாக்கி பாத்துங்க, திருப்பி ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். இந்த பாருங்க, இது எங்கட வாட்ஸ்அப் இலக்கம், இதுவும் வாட்ஸ்அப் இலக்கம். நீங்க இலங்கையில் உள்ளவங்க இங்கே தொடர்பு கொள்ளலாம், இந்தியாவில் உள்ளவங்க இங்கே தொடர்பு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். வேற நாடுகள் நீங்க விரும்பின நம்பருக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி எப்படி என்ன மாதிரி செய்யணும் முழு தகவலை இன்ஷா அல்லாஹ் நீங்க அறியலாம். ரைட். இப்ப வாங்க அடுத்த பாதிக்குள்ள. ரைட். பாருங்க, முதலாவது நம்ம சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு நுழைவு கட்டணமும் மாத பணமும் இல்லாம இந்த வகுப்புக்குள்ள நீங்க நுழைய இயலாது. அப்ப நீங்க இதை கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். அடுத்தது பாருங்க, 2வது மாதத்துல இந்த மாத பணம் மட்டுமே நீங்க செலுத்தணும். அதே போல பாருங்க, 3வது பகுதியை பாருங்க, ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கான மாத பணத்தை நீங்க செலுத்திடணும். இதுதான் இந்த மாத பணம் தொடர்பான, இந்த கட்டணம் தொடர்பான முழுமையான தகவல். ரைட். அடுத்தது பாருங்க, முதல் நாள் வகுப்பு ஆரம்பம், தேதி, நேரம், நடைமுறை.
இந்த வகுப்பு எப்ப நாங்க ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் 25ஆம் திகதி 8ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யறோம், இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றோம். ரைட், இதுல 2024 இருக்கு, அதை மாற்றிக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ் 2025 சரியாக 2025 8/25 திங்கட்கிழமை, அதாவது வார திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்ம வகுப்பு ஆரம்பிக்கிறோம். ரைட், நேரம் 7:45 இருந்து 8:45 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு நடக்கும். ரைட், ஆண்களுக்கு தனி வகுப்பும் பெண்களுக்கு தனி வகுப்பு நடக்கும். ஆண்களுக்கு வரையாக பெண்களுக்கு வரையான தனித்தனி வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். ரைட், குறிப்பு, வகுப்பு ஆரம்பிக்கும் முன்பே சேர்வு கட்டணமும் முதல் மாத கட்டணமும் கட்டாயம் நீங்க செலுத்திருக்கணும். செலுத்தினாத்தான் இந்த குரூப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்க ஜாயின் ஆகி இந்த பாடங்களை அழகான முறைக்கு கற்றுக்கொள்ள முடியும். ரைட், இது எங்களுடைய ஏனைய கற்கை நெறிகள் பாத்தீங்கன்னா விளங்கும். தஜ்வீத் ஆரம்ப பகுதி, நடுநிலை பகுதி, மேம்பட்ட பகுதி, அதே மாதிரி முழு குர்ஆன் ஹிஃபுல் பயிற்சி, அதே மாதிரி சிறுவர்களுக்கான உது மற்றும் தொழுகைக்குரிய பயிற்சி, சில சூறாக்களை மனப்பாடமாக்குற பயிற்சிகள், அடுத்த சிறப்பு குறுகிய கால தஜ்வீதுடைய கற்கை நெறி மாதிரி வேற கற்கை நெறிகள், ஃபிக்குடைய பாடங்கள், இது சம்பந்தமான பாடங்கள் நம்ம செய்யறோம். அதுல முழுமையான தகவலை நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு மாதங்களுக்குரியது இது இன்ஷா அல்லாஹ் உங்களோட குரூப்கள்ல நம்ம போட்டுக்கொள்வோம். அல்லாஹ்வோட உதவியோட இன்ஷா அல்லாஹ் நீங்க அந்த குரூப்ல பார்த்து முழுமையான தகவல்களை அறிஞ்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். மேற்கொண்டு ஏதும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாக இருந்தா எங்களோட அட்மின் அணுகுங்க இன்ஷா அல்லாஹ். அவங்க அழகான முறைக்கு உங்களோட சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுவாங்க, தீர்த்து வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வோட தௌஃபீக்கோட மேலதிகமாக இன்ஷா அல்லாஹ் இந்த தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதிகமாக இந்த தகவல்களை குர்ஆன் ஓத தெரியாத நபர்களுக்கு கொண்டே சேருங்க. ஏனென்று சொன்னா குர்ஆனுடைய கல்வியை வளர்க்கிறது உங்க ஒவ்வொருத்தர கடமை. எங்கட கடமை மட்டும் இல்லை, உங்களோட கடமை இருக்கு. அப்ப உங்களோட குடும்பத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட உறவினர்கள், உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த கல்வியை அதிகமாக கொண்டு போய் பரப்பி சேர்த்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். பரப்பி சேர்த்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். சேர்த்தீங்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனிய ஒரு சமூகத்தை நம்ம அல் குர்ஆன் அகாடமி ஊடாக இணைஞ்சு உருவாக்க முடியும். அல்லாஹ் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.